கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு தந்த வசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஆம் பிரியமானவர்களே, தேவ வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். நாம் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் தேவனிடம் செபிக்கிறோம் விதமாக, எனக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாருங்க, எனக்கு இப்படி விடுதலையை தாருங்க, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாருங்க, வியாதியிலிருந்து சுகம் தாருங்க என்று நாம் பலவித தேவைகளோடு நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் உண்மையாய் மகனே மகளே, நீ உண்மையாய் நீ என்னிடம் வேண்டுகிற பொழுது ஜெபிக்கிற பொழுது நான் அந்த அற்புதத்தை அதிசயத்தை நான் செய்வேன் என்று தேவன் இந்த வார்த்தையினூடாக நம்மிடம் பேசுகிறார். நாம் உண்மை உள்ள மனுஷனாக இருக்க வேண்டும். நாம் இருதயத்தில் ஒரு உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். நாம் எந்த பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து உண்மையுள்ள ஒரு மனுஷனாக வாழுகிற பொழுது தேவன் இலகுவாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய ஒரு வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த தேவைகள், என்ன பிரச்சனைகள் தீர வேண்டுமோ, தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமோ, பிரச்சனைகள் தீர வேண்டுமோ, கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும், போராட்டங்கள், நிந்தனைகள், இப்படியான பலவிதமான விடயங்கள் நீங்க வேண்டுமென்றால் நாம் உண்மை உள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். தேவனிடம் உண்மையாக நாம் பேச வேண்டும். உண்மையாக நாம் உண்மையுள்ள இருதயத்தோடு அவரிடம் வேண்ட வேண்டும். இதுதான் தேவன் பிரியப்படுகிறார். இதிலே தேவன் பிரியப்படுகிறார். நாம் உண்மையோடு நாம் தேவனிடம் ஜெபிக்கிற பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார். அதை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். தேவனுடைய வாழ்க்கையை பெரிதான காரியங்களை செய்வார். நீங்களும் இனியாவது உண்மையுள்ள இருதயத்தோடு தேவனிடம் நாம் ஒரு சுத்த இருதயத்தோடு ஜெபிக்கிற பொழுது தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். God bless you. Amen.